ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரவா தோசை செய்யலாம். அதுக்கு ஒரு கப் ரவா, ஒரு கப் தயிர், பச்சை மிளகாய், மிளகாய், கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு, சீரகம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணிவிட்டு தயிர் ரவா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு தனியாக வச்சுடுங்க. இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். கர்ட் போட்ட பிறகு அந்த திக்காக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி மாவை லிக்விடாக ஆக்கிடுங்க. அண்ட் நீங்கள் கிண்ணம் எடுத்து கூட ஊற்றலாம், இல்லைன்னா கரண்டிலையும் ஊற்றலாம். நான் ஸ்லோவாக தான் ஊற்றி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் ஃபுல் தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அது தண்ணியாகவே ஃப்ளோ ஆகணும், வாட்ரியாக இருக்கணும். கேஸ் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். வேணும்னா ஸ்பீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கிரிப்ஸி தோசை வரும். அப்படி கிரிப்ஸியாக வரலைன்னா நீங்கள் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் ரவா தோசை செய்யலாம். அப்போ தான் அது 2 பக்கமும் வெந்துட்டு நல்லா வரும். கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். கார சட்னி வச்சு சாப்பிடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது. நீங்கள் மூடி போட்டு செஞ்சால் ஒரு பக்கம் ஆகின பிறகு கூட நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்லாம். இல்லை 2 பக்கமும் அது வெந்த பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரமாக சட்னி வச்சு சாப்பிடுங்க. டேக் கேர். தேங்க்யூ.